வெற்றி முழக்கம். எழுதியவர் நா. பார்த்தசாரதி. அத்தியாயம் 2. கண்கள் பேசின. உதயணன் நளகிரியை அடக்கி அதன் மேல் ஏறிக்கொண்டு தன்னை பார்க்க விரும்பிய பிரச்சோதனனை காண வந்தான். பிரச்சோதனன் உதயணன் வரவிற்காக புலிமுக மாடத்தில் தேவியரோடு காத்திருந்தான். அப்போது அரசிளங்குமரியாகிய வாசவதத்தையும் அங்கு இருந்தாள். யானை மேல் வந்த உதயணனை மாடத்திலிருந்து இறங்கி வந்த பிரச்சோதனன் வரவேற்றான். உதயணனும் பகைமை பாராட்டாமல் வெளிப்படையாக அவன் வரவேற்பை ஏற்றுக்கொண்டு நன்றி செலுத்தினான். பிரச்சோதனன் மனத்தில் உதயணனை பற்றி முன்பு இருந்த தவறான எண்ணம் மாறியது. அதற்கு பதிலாக அந்த இடத்தில் அன்பும் இரக்கமும் குடிகொண்டன. நளகிரியின் திடீர் மதத்திற்கு காரணம் என்னவாக இருக்கலாம் என்று பிரச்சோதனன் வினவினான். உதயணன் அக்காரணத்தை யானை மருத்துவ நூல் முறைப்படி விரிவாக விளக்கி கூறினான். பிறகு பேச்சு வேறு விதமாக திரும்பியது. உதயணன் சமயம், கலை முதலியவைகளை பற்றி பிரச்சோதனனுக்கு ஒரு பெரிய விரிவுரையை நடத்த வேண்டியிருந்தது. உதயணன் திறமையை கண்டு வியந்தவன் தன் புதல்வர்களுக்கு உதயணனை வணங்கி அவனுக்கு குற்றேவல் செய்து அவன் பால் உள்ள கலைகளை கற்குமாறு ஆணையிட்டான். பிரச்சோதனனுடைய கண்கள் உதயணனை பார்த்து கொண்டு இருந்தபோது உதயணன் வேறு கண்கள் இரண்டின்பால் தன் கண்களை தூது பொக்கிக் கொண்டிருந்தான். பிரச்சோதனன் யானையை அடக்கியது பற்றியும் மதத்தின் காரணம் பற்றியும் கேட்டபோது தற்செயலாக நிமிர்ந்த உதயணன் முன்பே தன் கண்களை புலிமுக மாடத்திலிருந்து 2 கயல் விழிகள் ஆராய்வதை கண்டு கொண்டான். அப்போது 2 பேருடைய கண்கள் சூழ்நிலையை மறந்து தமக்குள் ஏதோ பேசின. ஒன்றை ஒன்று ஊடுருவி நோக்கும் அந்த 4 கண்களிலும் காதல் கழித்து விளையாடியது. தென்கடலில் இட்ட கழி ஒன்று வடகடலில் இட்ட நுகம் ஒன்றின் துளை ஒன்றில் பொருந்தினாற்போல வெகு தொலைவில் உள்ள 2 நாடுகளை சேர்ந்த இருவரை ஊழ்வினையாகிய விதி ஒன்று சேர்த்தது. ஒன்று சேர்க்க வேண்டிய பொறுப்பை தன் தலையில் ஏற்றுக்கொண்டு திரியும் விதி ஏமாற்றமடைய விரும்பவில்லை. சிறை கைதியாக உதயணனை உஜ்ஜயினிக்கு அனுப்பிய விதி யானையை அடக்கியதால் அரசனின் நண்பனாக செய்து வாசவதத்தையோடு சேர்க்கவும் திட்டமிட்டிருந்தது போலும். வெண்சுடர் கதிரவனும் தன் கதிர்மதியும் ஒன்று கூடி கடற்பரப்பின் மேல் சந்தித்தாற்போல புலிமுக மாடத்தில் ஆயத்தார்களுக்கிடையே நின்ற வாசவதத்தையும் கீழே யானையின் மேலே எழிலே உருவாக வீற்றிருந்த உதயணனும் கண்களே வாயில்களாக கடந்த பிறவியில் பிரிந்து போய் மீண்டும் சந்தித்தாற்போல பேசினர். காதல் உலகத்தில் பேச்சே பெரும்பாலும் கண்களில்தானே ஆரம்பமாகிறது. அதுதான் இங்கேயும் நடந்தது. நூலும் பஞ்சும் போல பிரிக்க முடியாத உறுதி வாய்ந்தது என்று கூறும்படி அமைந்தது தத்தை உதயணன் காதல். நூழிற்கொடி ஒன்றோடு ஒன்று முறுக்குண்டு இணைந்து கிடப்பது போல ஒன்றுபட்டது அவர்கள் அன்பு. தேனும் பாலும் விளைக்கும் தீன் சுவையினும் சிறந்த ஒன்று அந்த காதலின் சுவையே. குலமும் குணமும் கூடிய அன்பும் இனமும் பிறவும் இசைந்து பொருந்தி இணைந்த ஒன்றாகும் அவ்விருவர் தொடர்பு. இத்தகைய தொடர்பு இயற்கையாக அமைவது அருமையினும் அருமை. இறுதியில் சூழ்நிலையை உணர்ந்து சமாளித்து கொண்ட உதயணன் தத்தையின் பாலிருந்து கண்களை வாங்கிக் கொண்டு அரசன் கேட்ட கேள்விக்கு விடை கூறினான். மன்னனோ ஆயத்தர்களோ இந்த காதல் நாடகத்தை உற்று கவனிப்பதற்குள் தத்தை உதயணன் இருவருமே தத்தம் நிலையை உணர்ந்து கொண்டனர். கண்கள் திரும்பினவே ஒழிய ஒருவர் மனம் மற்றொருவரிடமிருந்து திரும்பவில்லை, திருப்பவும் முடியவில்லை. உதயணன் மனம் தத்தையிடம் உறவு கொண்டு திரும்ப மறுத்துவிட்டது. தத்தையின் மனமோ அவளுடைய தாபத்தை சிறிதும் பொருட்படுத்தாது உதயணனிடமே தங்கிவிட்டது. தத்தையும் உதயணனும் பிரிந்தனர். தனிமை அவர்களுக்கு தந்த பரிசு வேதனை. உதயணன் பால் அன்பும் இரக்கமும் பூண்ட பிரச்சோதனனின் உள்ளம் இப்போது அவனை கைதியாகவோ பகைவனாகவோ கருத மறுத்தது. அவன் உதயணனுக்காக புதிய அரண்மனையொன்று அமைக்க செய்தான். அஃது அழகிலும் அமைப்பிலும் சிறந்து விளங்கியது. அரண்மனை யானைகளை கட்டும் குஞ்சரசேரிக்கு அருகில் கம்பீரமாக தோற்றமளித்த அந்த அரண்மனையில் ஓர் இளவரசனுக்கு வேண்டிய வாழ்க்கை வசதிகளையெல்லாம் உதயணனுக்கு குறைவர அமையும்படி செய்தது அவந்தியர் கோமான் ஆணை. ஆத்திரம் அன்பாக மாறிவிட்டால் அதற்கு அழிக்க முடியாத வன்மை தோன்றிவிடுகிறது. தனக்கு மாற்றவனாகிய உதயணனை எந்திர யானையால் ஏமாற்றி பிடிப்பது போல பிடித்து வந்து இருட்சிறையில் அடைத்தான் பிரச்சோதனன். நளகிரி மதமுற்றபோது யாராலும் அடக்க முடியாத இறுதி நிலையில் உதயணனுக்கு மட்டும் அந்த யானையை அடக்கும் ஆற்றல் உள்ளது
என்னும் செய்தியை சாலங்காயன் மூலமாக அறிந்த பிரச்சோதனன் உதயணன் முகத்தில் விழித்து அந்த உதவியை கேட்பதற்கே நாணினான். பிறகு சிவேதன் திறனால் உதயணன் அந்த உதவியை செய்ய நேர்ந்தது. இப்போது உதயணனை தன் மூத்த அரசிளங்குமரன் போன்று எண்ணி போற்றும் மனநிலை முன்பு மாற்றவனாக இருந்த பிரச்சோதனனுக்கு ஏற்பட்டுவிட்டது. மனம் நடிப்பு திறன் வாய்ந்த ஒரு நடிகன். சூழ்நிலை அதற்கு ஏதேதோ பற்பல வேடங்களை கொடுக்கிறது. மாற்றத்திற்கு நொடி பொழுது வேண்டியதில்லை. ஏற்ற வேடம் தயாராகிவிடும். பிரச்சோதனன் மனமும் மனித மனம்தானே. அதனுடன் பண்பட்ட இயல்பும் தனி அமைப்பாக அதற்குண்டு. அந்த அமைப்புத்தான் தன் புதல்வர்களை உதயணனுக்கு குற்றேவல் செய்ய பணித்தும் அவன் தம்பியர் போல் இருக்குமாறு வேண்டியும் கலைகள் கற்க ஆணையிட்டும் பிரச்சோதனனை உதயணனுக்கு மதிப்பளிக்கும்படி செய்தது. தன்னுடைய முதுமைக்கும் அதன் காரணமாக தான் பெற்றுள்ள அறிவு அனுபவங்களுக்கும் ஒரு படி மேலாகவே உதயணன் பெற்ற அறிவும் அனுபவமும் இருப்பது கண்டு பிரச்சோதனன் வியந்து அவனை விரும்பினான். இவ்வளவு எளிதில் பிரச்சோதனன் தன்னை பற்றிய கருத்தை மாற்றிக்கொண்டு தனக்கு அரண்மனை இயற்றி அரசகுமாரருக்கு ஆசிரியனாக்கியது உதயணனுக்கு பெரிய சந்தேகத்தை உண்டாக்கிவிட்டது. இதுவும் ஒரு சூழ்ச்சியோ என்று எண்ணினான் உதயணன். பாண்டவருக்கு 100 அரக்கில் அமைத்தது போல தனக்கென பிரச்சோதனன் சமைத்த மாளிகையில் ஏதேனும் சூழ்ச்சி இருக்குமோ என்று ஆராய்ந்து முடிவில் ஒருவாறு ஐயம் நீங்களாயினான். ஐயம் தீர்ந்த பிறகு தனக்கு அமைத்த அந்த புது மாளிகையின் இயற்கை வளங்களைக் கண்டு மகிழ்ந்த வண்ணம் அங்கிருந்தான் உதயணன். இவ்வாறு தன் புது அரண்மனையின் காட்சி இன்பத்தில் உதயணன் திளைத்துக் கொண்டிருக்கும்போது கதிரவன் தன் ஆட்சியை முடித்துக்கொண்டு கிளம்பினான். மாலை பொழுது வந்தது. மாற்றான் போற்றியதை நினைந்த மனத்தில் மெல்ல தத்தையின் காதல் நினைவு தலை காட்டியது. கண்களால் பேசிய காதல் பேச்சை இப்போது மனம் பேசத் தொடங்கியது. ஆனால் மனத்தின் இந்த பேச்சு நிறைவடையவில்லை. இதற்கு பதில் சொல்ல இன்னொருத்தி வேண்டியிருந்தது. நான் பார்த்தசாரதி அவர்களின் இந்த நாவலை உங்களுக்காக வாசித்தது நிமா மனோ. கேட்டு மகிழ்ந்து விரும்பி பகிர்ந்து பதிவு செய்யவும். நன்றி.